அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத காணொளியானது பங்குனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் மிதுன மனையில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த மாதம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி, அதாவது 3/4/2025 அன்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே நீச்சமாக உட்காரப் போகிறார். கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில், அதாவது பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது இந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரை கும்பமனையில் இருக்கார். அதன் பிறகு சனி பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஸோ அப்போ எங்கே போய் அமரப் போகிறார்? மீன மனையில் போய் அமரப் போகிறார். அப்போ மீன மனையில் இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்கள் இணைவு, அதாவது சூரிய பகவான் பங்குனி மாதம் முழுவதும் அங்கே மீனத்தில் இருக்க போகிறார். ராகு இருக்க போகிறார். சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் இருக்கிறார். புதன் பகவானும் வக்ரம் பெற்று இருக்க போகிறார். அப்போ இந்த 5 கிரகங்கள் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான நிலை இருக்கிறது, நாம் எப்படி இருக்கணும், ஸோ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், எந்த தெய்வ வழிபாடு சிறந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கடந்த மாதத்தில் எதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதை எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். சகோதர சகோதரிகளுக்காக ஏதாவது ஒரு செலவு செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. பொருளாதாரத்தில் நிச்சயமாக இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மேசராசி அன்பர்கள். தொழிலில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு இடமாற்றம், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, புரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், குழந்தைகளால் அனுகூலம் பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பொருளாதார வகையில், அதாவது 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் குரு பகவான், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை என்பது இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பொருளாதாரம் விருத்தியாகும். அதே சமயத்தில் விரயங்களும் ஏற்படக்கூடிய தன்மை. ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் வக்ரம் பெற்று 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த மேசராசி அன்பர்கள். சரி, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுமா? சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை. ஏன்னா சனி பகவான் உங்கள் லக்னத்தை பார்த்துட்டு இருக்கார், ராசியை பார்த்துட்டு இருக்கார் அல்லவா? அப்போ என்ன, கொஞ்சம் ஈகோ தன்மை இருக்கும். தான் நினைத்தது செயல்படுத்தணுங்கிற தன்மை இருந்து கொண்ட இந்த மேசராசி என்பர்கள் இந்த பங்குனி மாதம் 15க்கு அப்புறம் அது விலகப் போகிறது. அதாவது அந்த பிடிவாத குணம் உங்களை விட்டு போக போகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் கைகூடக்கூடிய தன்மை. புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். ஏன்னா நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அதுக்கான உண்டான அந்த கடன், அதுக்கான தன்மையை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய தன்மையை ஏற்படுத்திவிடும். ஏன்னா 5 கிரகங்கள் விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு என்கின்ற அந்த ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல்
கடனை வாங்குவதோ கொடுப்பதோ ஒரு தொந்தரவுங்கிறத காமிக்குது. எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்ப்பாளர்கள், அதாவது உங்களை ஏதாவது ஒரு வகையில் ஒரு டெம்ப்ட் பண்ணணும், ஒரு வகையில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, உங்களை கோபப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கின்ற காரணத்தால் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த மாதத்தினுடைய மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியில் விரய சனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அப்போது இந்த வேலையில் ஒரு மாதிரி அழுத்தம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, பகை இருக்குது, விட்டுவிடலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும். அப்போ என்ன, புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். ஒரு வேலையை அமைத்து கொண்டு தான் நீங்கள் இந்த வேலையை விடணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சிட்டாலே போதும். சரி, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 5 கிரகங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குது. 6ஆம் இடம் என்பது என்ன, நோய் சார்ந்த விஷயம் அல்லவா? அப்போ ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சின்ன, அதாவது என்ன, ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தன்மை, ஒரு எண்ணம், அது சிந்தனை உங்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த மாதம். அங்கே கேது வேற உட்கார்ந்துருக்கார்லவா, குரு பார்க்குறார். அப்போது பெருசாக பாதிக்கக்கூடிய அம்சம் என்பது இல்லை. சரி, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் உச்ச பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். ராகுவோடு சேர்ந்துருக்கு. நிறைய விஷயங்கள் வரும் பார்ப்பீங்க. பட் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சின்ன தடைகள், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே சரியாக இருக்கா, டாக்குமெண்ட் சரியாக இருக்கா, கொடுத்த அந்த அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யாராவது ஏதாவது ஒரு குறைகளை சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ நல்ல அதாவது செய்திகளை சேகரித்து கொண்டு, ஏன்னா ஏதாவது ஒரு பொய் செய்திகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறதுனால டாக்குமெண்ட் சொல்கிறது சரியா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள். சரி, குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார், அட்டமஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ என்ன, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் என்பது இருக்குது. டிராவல் பண்ணக்கூடிய அம்சம் என்பது இந்த மாதம் சிறப்பு பெறும். டிராவல்னால அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். திடீர்னு ஒருத்தருக்கு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. விற்காத இடம் திடீர்னு விற்பனையாகக்கூடிய அம்சம் இருக்குது. ஆனால் சூரியன் போய் 12இல் மறைஞ்சிருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயங்கள், தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். தகப்பனை டெம்ப்ட் பண்ணாமல் பார்த்து கொள்ளணும். அவரோட ஒரு அன்பு பாசத்தோடு அணுகணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள். ஏன்னா சூரியன் போய் 12இல் மறைகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் 12இல் மறைவது தந்தைக்கு சில தொந்தரவு கொடுக்கக்கூடிய அம்சம். தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், அரசு ரீதியில், அரசு சார்ந்த விஷயத்தில் அதில் கரெக்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அரசுனுடைய டாக்குமெண்ட், அரசு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனுங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. அதாவது மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் 10க்கும் 11க்குரியவனான சனி பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு போய் அமைகிறார். அப்போ ஒரு சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த மாதம் இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருக்குன்னா இனி ஒரு சொந்த தொழிலை செய்யலாம், ஸோ அதை செய்யலாங்கிற அந்த எண்ணத்தையும் அந்த உறுதி எடுக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கும். அதில் நிதானம், பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய அம்சம்ங்கிறது இருக்குது. வேலைப்பாடுங்கிறது பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு.
என்ன புதன் போய் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால சில சமயங்கள் உங்களுடைய புத்தி மாற்றி, அதாவது நீங்கள் நினைக்கிறது ஒன்று செயல்படுவது ஒன்றாக மாறக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும். அப்போது டாக்குமெண்ட், புதன் சார்ந்த கணனி சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட, இந்த மாதிரி புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம், பிரஷருங்கிறது இந்த மாதம் அதிகமாக தென்படும். அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேசராசி அன்பர்கள் இந்த 4-5 கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு புதிய விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சியாகி சனி பகவான் 12ல் போய் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதாவது 11க்குரியவன் 12ல் போகிறதுனாலையும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த பங்குனி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய், அதாவது கடகமனைக்கு போய் அங்கே நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் தான் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதியப்படுகிறேன். அதே சமயத்தில் இந்த கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு அப்படிங்கிற எந்த விஷயத்துக்கும் போக வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். ஆக மொத்தம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு எழுச்சியையும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய, ஒரு அலைச்சல் திருச்சல்களை கொடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நீச்சமாகிறதுனால அந்த ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபடுவதும், உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவதும், ஏன்னா 5க்குரியவன் 12ல் போய் மறைகிறதுனால குலதெய்வத்தையும் சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த பங்குனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமே இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு வெற்றி உறுதி, எப்போ நமக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும், திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.